ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஸோ ஒர்க் பிஸியாக இருந்தாலும் வீடியோ எதுவும் போட முடியல. இனிமேல் வீடியோஸ்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கும். பாருங்கள், உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட்டல் ப்ரெஸ் மிஷின் 2500 இன்ஜெக்ஷன் டயக்ராம் பற்றி ஜஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க பார்ப்போம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து இன்ஜெக்ஷன் யூனிட். இது ஒரு இன்ஜெக்ஷன் யூனிட் டயக்ராமு. இதில் இது வந்து இன்ஜெக்ஷன் சிலிண்டர். இங்கே ஒரு இன்ஜெக்ஷன் சிலிண்டர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மல்டிப்ளேஸ் சிலிண்டரு. ஸோ நம்ம டைகாஸ்டிங் மிஷினில் இன்ஜெக்ஷன் ஃபார்வர்டு ரிட்டர்ன்லாம் போடுவோம். ஸோ போடும்போது என்ன ஆகுனாக்கா, நம்மளுக்கு வந்து ப்ளஞ்சர் ஃபார்வர்டாக ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம அங்கே சுவிட்ச் போடும்போது இங்கே என்னென்ன வால்வ்லாம் ஆப்ரேட் ஆகுது, பேக் போடும்போது என்னென்ன வால்வ் ஆப்ரேட் ஆகுது, ஸோ அதை பற்றி மட்டும் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ப்ளஞ்சர் அடை எங்கே கனெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல கனெக்ட் ஆகும். இதுதான் நம்மளோட இன்ஜெக்ஷன் சிலிண்டரு. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய ப்ளஞ்சர் அடை கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இன்ஜெக்ஷன் சிலிண்டரில் மொத்தம் 4 போர்ட் இருக்குது. 1 2 3 4 மொத்தம் 4 போர்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு போர்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போர்ட்டு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வழிக்காக போய் இங்கேருந்து இங்கே ஒரு மெயின் வால்வில் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம இந்த இன்ஜெக்ஷன் ப்ரெஷர் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கேருந்து தான் வரும். இந்த பின்னு போட்டிருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்து பம்ப் பிளாக்லேருந்து ப்ரெஷர் வரும். ஸோ இந்த ப்ரெஷர் வந்து தான் நம்மளோட இந்த இன்ஜெக்ஷன் யூனிட் மொத்தத்துக்குமே தேவையான ப்ரெஷர் இங்கேருந்து தான் வருது. ஸோ இது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கேருந்து ப்ரெஷர் வந்து டைரெக்டாக போயிட்டு இங்கே ஒரு வால்வோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மெயின் வால்வோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே ஒரு வால்வோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வால்வோட கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வால்வோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் ஃபார்வர்டு பேக்வேர்டு போகும்போது என்ன நடக்கும்னு பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு ஃபஸ்ட்டு வால்வோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வால்வ் ஆப்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுக்கு இங்கேருந்து ப்ரெஷர் வரும். ப்ரெஷர் வரும்போது இந்த வால்வ் ஆப்ரேட் ஆச்சுனாக்கா, இது வழியாக ப்ரெஷர் போய் இது வழியாக மூவ் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் சிலிண்டருடைய ராடு சைடு வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ஒரு பேசிக்காக ஒரு இன்ஜெக்ஷனை ஒரு சிலிண்டரை ஃபார்வர்டு பேக்வேர்ட் பண்ணோம்னாக்கா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சிலிண்டரை இப்போ ஜஸ்ட் ஒரு சிலிண்டர் எடுத்தீங்க, இதை ஜஸ்ட்டு ஃபார்வர்டு பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷனோட ஹெட்டு சைடு வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணணும். அதே சேம் டைம் வந்து இன்ஜெக்ஷன் ராட் சைடு ப்ரெஷரை ட்ரைன் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் வந்து ஃபார்வேர்டு ஆகும். இன்னொன்று இன்ஜெக்ஷன் பேக்வேர்டு ஆகணும் அப்படின்னாக்கா, பேசிக்காக இன்ஜெக்ஷன் ராட் சைடு வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் அப்ளை பண்ணணும். அதே சேம் டைமில் இன்ஜெக்ஷன் ஹெட்டு சைடு வந்து ராடு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்வேர்டு பேக்வேர்டு ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த கண்டிஷனில் இந்த ஃபஸ்ட்டு வால்வ் ஆப்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் கிடைக்கிது. இன்ஜெக்ஷன் ராடு சைடு ப்ரெஷர் கிடைக்கிது. அந்த ப்ரெஷர் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பேக்வேர்டு ஆகும். ஸோ பேக்வேர்டு ஆகும்போதுனா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இன்ஜெக்ஷன் பேக்வேர்டு ஆகும்போது ஹெட்டு சைடு இருக்கிற ஆயில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகணும். ஸோ அது எப்படி டிஸ்சார்ஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு தான் இங்கே ஒரு போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போர்ட் எது வழியாக கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஒரு மெயின் வால்வோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பேக்வேர்டு போடும்போது 2 வால்வ் ஆப்ரேட் ஆகுது. சரிங்களா? ஸோ என்ன நடக்கும்னாக்கா, இந்த வால்வ் ஆப்ரேட் ஆகும்போது ப்ரெஷர் ஹெட்டுக்கு போயிட்டு, தென் இந்த வால்வ் ஆப்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து
ப்ரெஷர் ட்ரெயின் ஆகுது. அப்போது நம்மளுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 2 வால்வ்ஸ் குடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது இன்ஜெக்ஷன் ஃபார்வர்ட் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். இன்ஜெக்ஷன் ஃபார்வர்ட் ஆகும்போது நம்மளுக்கு நான் என்ன சொன்னேன், இன்ஜெக்ஷன் ஹெட் சைடு ப்ரெஷர் கொடுக்கணும். தென் ராட் சைடு வந்து ப்ரெஷரை ட்ரெயின் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த இன்ஜெக்ஷன் சைடு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ப்ரெஷர் ஒன்று அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணணும்னாக்கா இங்கே ஒரு 2 போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்துனாக்கா இன்ஜெக்ஷன் மேனுவல் மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு இது வழியாக ப்ரெஷர் வந்து வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ். நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் மிஷின் ஆட்டோவில் விடும்போது ஷார்ட் அடிக்கும்போது அந்த ப்ரெஷர் வந்து இது வழியாக தான் கிடைக்கும். ஸோ நான் இதை பற்றி அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு மேனுவலில் இன்ஜெக்ஷன் ஃபார்வர்டு பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகும்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ மேனுவல் இன்ஜெக்ஷன் ப்ராசஸ் அப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு மெயின் வால்வ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வால்வ் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜெக்ஷன் ஃபார்வர்ட் ஆகிறதுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஷர் வந்து பம்பு ப்ரெஷர்லேருந்து தான் வரும். ஸோ அதுக்கு தேவையான ப்ரெஷர் நம்ம பம்ப்லேருந்து தான் வரும். ஸோ இது வழியாக ட்ராவல் ஆகி ப்ரெஷரு இங்கே இந்த மெயின் வால்வ் வழி கனெக்ட் ஆகிருக்கு. இந்த மெயின் வால்வை யார் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வால்வ் தான் ஆப்ரேட் பண்ணும். ஸோ இது வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்வர்டாக வரதுக்கான டைரெக்ஷன் வால்வு அண்ட் இது மெயின் வால்வு. ஸோ அங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு மெயின் வால்வு ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வால்வு ஆப்ரேட் ஆச்சுனாக்கா இது வழியாக ப்ரெஷர் ட்ராவல் ஆகிட்டு நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் ஹெட்டுக்கு வந்து ப்ரெஷர் கிடைக்கும். ஸோ அப்படி ப்ரெஷர் கிடைக்கும்போது நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் வந்து ஃபார்வேர்ட் ஆகும். ஸோ நம்ம மேனுவல் சுவிட்ச் போடும்போது இந்த வால்வு ஆப்ரேட் ஆகுது. சரிங்களா? அடுத்தது இங்கே இன்ஜெக்ஷன் ஃபார்வர்ட் ஆகும்போது நம்ம இந்த ராட் சைடு இருக்க ப்ரெஷர் ட்ரைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி ட்ரைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வழியாக தான் ட்ரைன் ஆகும். இது வழியாக ட்ரைன் ஆகிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு பிரேக் ப்ரொபல்ஷன் வால்வு கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிரேக் ப்ரொபல்ஷன் வால்வுன்றது வேணும்ல, அது ஒரு ப்ரெஷர் ப்ரொபல்ஷன் வால்வு தான் அது. ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணும். இங்கே இருக்கிற ப்ரெஷரையும் ஃப்ளோவையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்ஜெக்ஷன் ஃபார்வர்டு பண்ணும்போது நம்ம ஹெச்எம்ஐயில் வந்து மேனுவல் ஸ்பீடுக்கு வந்து வேல்யூ செட் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரொபல்ஷன் வால்வு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த மெயின் வால்வு ஆப்ரேட் பண்ணணும். ஸோ ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ப்ரெஷர் கிடைக்கும்போது இங்கே இருக்கிற ப்ரெஷரை இது வழியாக வந்து ட்ரெயின் பண்ணும். ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ப்ரெஷர் லைனு, இந்த ப்ளூ கலர் இருக்கிறதுமே ட்ரெயின் லைனு. ஸோ நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் ஃபார்வர்டு பண்ணும்போது இங்கே இருக்கிற ப்ரெஷரை வந்து இது வழியாக ட்ரெயின் பண்ணி விட்டுடும் டேங்க்குக்கு. சரிங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்ததான் இங்கே ஒரு வால்வு ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வால்வுக்கு ப்ரெஷர் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வரும். அதுவுமே பம்ப்லேருந்து தான் வரும். பம்ப்லேருந்து வந்து இந்த வால்வில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஹேண்டில் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வால்வ் ஆப்ரேட் பண்ணுறது இந்த ஹேண்டில் யூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரெஷர் இங்கேருந்து போய் இங்கே ஒரு சிலிண்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிலிண்டர் எதுக்கு கேட்டிங்கன்னாக்கா நம்ம இன்ஜெக்ஷன் யூனிட்டை அப் டவுன் பண்ணுறதுக்கு இந்த சிலிண்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்கு இன்ஜெக்ஷன் யூனிட்டை எதுக்கு அப் டவுன் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நம்ம டைகாஸ் மிஷினில் இன்ஜெக்ஷன் யூனிட்டை அலைன்மெண்ட்லாம் பண்ணுவோம். ஸோ பிரிஞ்சர்லாம் தேயக்கூடாது அப்படின்றதுக்காக கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இன்ஜெக்ஷன் யூனிட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம அந்த சிலிண்டர் அதுக்கு லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிலிண்டர் வேணும். ஸோ அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜெக்ஷன் யூனிட்டோட பாட்டம் சைடில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஹையர் டென்னேஜ் எல்லாம் நிறைய கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மிஷின் கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை யார் ஆப்ரேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வால்வு தான் ஆப்ரேட் பண்ணுது. இந்த வால்வு ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் இது வழியாக போய்ட்டு இந்த சிலிண்டர் லிஃப்ட் பண்ணும்போது நம்ம இன்ஜெக்ஷன் வந்து டோட்டலாக அப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்மளுக்கு ப்ளஞ்சர் எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறது பேக்வர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துப்போம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் மற்ற செகண்ட் ஃபேஸ் ஆக்குமேட்ரு, இன்டென்சிக்கல் ஆக்குமேட்ரு இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகுன்றது பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.